அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து இன்றைக்கான எபிசோடில் வந்து இந்த கங்கா, அப்புறம் யமுனா, அதுக்கப்புறம் யமுனாவோட அம்மா, சாரதா, பாட்டி எல்லாரும், குமரன், நிவின் எல்லாருமே வந்து விஜய் கூட வந்து பயங்கரமாக சண்டை போட்டாங்க இல்லையா? விஜய் வந்து பேச விடாமல், காவேரியும் பேச விடாமல் பயங்கரமாக சண்டை போட்டாங்க இல்லையா? அவனே இவனே வாடா போடா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போட்டாங்க. நாளைக்கு இந்த அதாவது நருமதான்னு ஒரு பிள்ளை இருக்குல்ல, அந்த பிள்ளையை நாளைக்கு பேச விட்டுருங்க. விஜய் என்னை இழுச்சவாயன்னு நினச்சிங்களா? என்னங்கடா இருக்கிற குடும்பமே தலையும் புரியாமல் காலும் புரியாமல் என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த காவேரி வீட்டை விட்டு வெளியே வரல. எனக்கு காவேரி மேலே பயங்கர அப்செட்டு நான். ஏன் வரல? இன்றைக்கி வந்து காவேரி வர மாதிரி காட்டியிருக்காங்க இல்லையா? வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே, அதாவது காவேரி வந்த உடனே வந்து அவங்க அம்மா வருவாங்க. ஏய் நீ வெளியே போகாத, உள்ளே போ அப்படிம்பாங்க. அப்போ காவேரியால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவங்க நின்று அழுதுகிட்ருப்பாங்க. காவேரி வெளியே வா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. விஜய் நீ யார் அப்படின்னு வந்து சாரதா கேட்பாங்க. சாரதா வந்து விஜய் சொல்லுவார், என் பொண்டாட்டி காவேரி, நான் யாருன்னு சொல்லு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து நாளைக்கு கண்டிப்பாக வருது அந்த சீன்லாம். ஆனால் காவேரி யார், விஜய் வந்து யார், எவர் அப்படின்னு வந்து சொல்ல மாட்டாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போ சாரதா ஓவராக தான் பேசுவாங்க. பயங்கரமாக விஜயை வந்து நாளைக்கு எபிசோட்லேயுமே வந்து எல்லோரும் வச்சு செய்ய தான் போகிறாங்க அப்படிங்கிறது. அந்த பையன் என்ன இப்போ தப்பு பண்ணிச்சு ஒன்றும் புரியலை. தாத்தாவும் எதுவுமே பேச மாட்டுறாரு. அவனே நான் என்னோடய ஃபேமிலி அப்படிங்கிறான். அதனால் வந்து நம்ம தலையிட வேணாம் அப்படின்ட்டு அவர் விலகி நிற்கிறாரு. எதுக்கு விலகி நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி தெரியல. அது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. தாத்தா வரணும் இல்லையா, என்னப்பா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் பேசுறது நியாயமா அப்படின்னு கேட்கலாம். என் பேரை பண்ண தப்பு தான், அந்த தப்பை நான் ஒத்துக்கலையே, அதாவது நான் வந்து சரி பண்ணணும்னு தானே நினைக்கிறேன், நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, நியாயமா அப்படின்னு கேட்கவும் மாட்டேங்கிறாரு. நாளைக்காவது கேட்பாரா அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். கேட்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் தாத்தா கிட்டேருந்து. தாத்தா அமைதியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோடது. விஜய்க்கு சப்போர்ட்டாக என்னோடய ஃபேமிலின்னு சொல்லட்டும் பரவாயில்ல, விஜய்க்கு இந்த இடத்துல சப்போர்ட்டாக இருக்க வேண்டியது யார்? தாத்தா தானே. காவேரி வந்து இல்லை அப்படின்ற இடத்துல வந்து தாத்தா வந்து இருக்கணும் இல்லையா? அந்த இடத்துல அவர் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. பாட்டி போகிறேன்னு சொல்கிறாங்க, அவங்களே போகாத அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன அப்படின்னு சொல்லி புரியலை. ராகினி மேட்ரை விடுங்க, ராகினி வந்து குட்டையை கிளப்புற கேஸு, அதனால் வந்து அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல வர மாட்டேன். அவங்க அப்பா நாளைக்கு கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்குது, அன்பு எல்லாமே நாளைக்கு வருவாங்க அப்படின்னு தான் தோணுது. அதில் வந்து காவேரி எல்லாத்தையும் மீறிட்டு விஜய்கிட்ட பேசாமே அவங்க வீட்டை விட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது பெரிய வலியை தருது விஜய்க்கு. ஆனால் அந்த இடத்துல ராகினி, கங்கா, குங்கா, அப்புறம் பாட்டியிலேருந்து யமுனா, அதாவது சாரதாலேருந்து கும்பரன்லேருந்து எல்லாரும் நாளைக்கும் பேச போகிறாங்க. இந்த நிவின் நாளைக்கு என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இன்றைக்கி வந்து அவர் பேசணும்னு நினைக்கிறார்ல, பேசட்டும் அப்படின்னு ஒரு 2 தடவை சொன்னார். ஆனாலும் நாளைக்கு சொல்லுவாரா அப்படிங்கிறது தெரியல, வாய்ப்பில்லை. ஏன்னா விஜய் வந்து திட்டுறாரு இல்லையா, நிவினை நீ தான்டா எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு இல்லையா, அதனால் வந்து அவர் என்ன சொல்லுவார் அப்படின்றத ஒன்று இருக்குது. நிஜமாகவே விஜய் வந்து பாவம் தான், அவரால் ஒன்றுமே பண்ண முடியல, பயங்கரமாக கத்துறாரு. காவேரி வெளியே வா அப்படின்ட்டு அவரோட ஃபீலிங்ஸை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் எனக்குமே மனவலியை தெரியுது. நாளைக்கான எபிசோடு இதை விட, இன்னைக்கு எபிசோடை விட நாளைக்கு ஃபயராக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. கண்டிப்பாக ஃபயராக தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஃபயரு, அதுக்கப்புறமா ஃபீலிங்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா விஜய் அழுக வைக்கிறாங்க இல்லையா, பயங்கரமாக அழுக வைக்கிறாங்க. அழ வச்சுட்டு காவேரி வந்து சைலண்ட்டாக இருந்துடுறாங்க. அப்போ வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. வீடை காலி பண்ணி கொடைக்கானலுக்கெலாம் போக மாட்டாங்க, அது எனக்கு கன்ஃபார்மாக நான் ஆல்ரெடி முடிவு பண்ணது. ஆனால் வந்து கொடைக்கானல் போக மாட்டாங்க, சென்னையிலே தான் இருப்பாங்க. அங்கே இருந்துட்டு எங்கேயாவது போவாங்க. என்ன பண்ண முடியும், தையல் கடைக்கு போவாங்க, இல்லைன்னா எங்கே போவாங்க, அப்பளம் விற்க போவாங்க. அதுக்கப்புறமா இல்லைன்னா ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு போவார் நம்ம சாரு, கதாநாயகன் ஷோவுக்கு போவார் குமரன், அப்படி போவாங்க. அதனால் வந்து கொடைக்கானலுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. இந்த
சாரதா கொடைக்கானலுக்கு தான் போவேன் நான், கொடைக்கானல் தான் என் புருஷ வீடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை ஒரு சீனை போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஆனால் நாளைக்கான எபிசோடில் வந்து ஃபயரு இன்றைக்கி இருந்த ஃபயரை விட நாளைக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுல என்னோடய எதிர்பார்ப்பு. ஆனால் விஜயோட மனசு தாங்க பயங்கரமாக கஷ்டமாக இருக்குது. விஜயோட மனசை பயங்கரமாக உடச்சிருக்காங்க. அது எப்போ சரியாகும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. காவேரி வந்தால் மட்டும்தான் சரியாகும். காவேரி எப்போ வருவாங்க அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. காவேரி அவங்க அம்மா வீட்டிலே இருந்தாலுமே பேசணும் விஜய்கிட்ட. பேசினாலே விஜய் வந்து நார்மல் ஆயிடுவார். ஆனால் அவங்க பேசவே மாட்றாங்களே, என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் மற்ற விஷயங்கள் நாளைக்கான எபிசோடில் 2 இந்த வீக் ஃபுல்லாகவே இதுதான் போகுமோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஆனால் இந்த வீக்கில் 2 பேருமே அதாவது ஃப்ரைடே முடிகிறதுக்குள்ளே, அதாவது வெள்ளிக்கிழமை முடிகிறதுக்குள்ளேயே வந்து விஜய் காவேரி பேசுனாங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. சாவியை கொடுத்துட்டு போக வந்தேன் அப்படிங்கிறாங்க. விஜய் என்ன பண்ண போகிறாரோ? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?